لا إله إلا الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பித்து அன்புக்குரிய பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் குத்பா பிரசங்கம் செய்தார்கள். அந்த குத்பா பிரசங்கத்தில் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஐயுஹன்னாஸ் ஃபகத்திமு லிஅன்ஃபுசிக்கும், மனிதர்களே, உங்களுக்காக நீங்கள் நன்மையை முன்கூட்டி அனுப்பி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு வேறு பெருமான் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்திற்கு ஒரு அடியான் வருவான். அல்லாஹ்வுக்கு பக்கத்திலே அமர்ந்திருப்பான். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் இருக்காது, எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். அந்த அடியான் ஒருவேளை அவன் ஆங்கிலம் பேசக்கூடியவனாக இருக்கலாம், தமிழ் பேசக்கூடியவனாக இருக்கலாம், மலையாளம் பேசக்கூடியவனாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள எந்த மொழியில் ஏதேனும் ஒரு மொழி பேசக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு எல்லா மொழிகளும் தெரியும். எனவே அந்த இருவருக்கு மத்தியில் மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் வந்து இருக்க மாட்டார்கள். அந்த அடியான் அல்லாஹ் ரெண்டு பேர் தான் இருப்பார்கள். இப்பொழுது அல்லாஹ் தஆலா கேட்பான், உங்களுக்காக ஏதேனும் முற்படுத்தி வைத்தாயா? என்னுடைய திருத்தூதர்கள் உன்னிடத்திலே வந்து இந்த நாளினுடைய இந்த செய்திகளை எல்லாம் உங்களிடத்தில் சொல்லவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னுடைய தூதர்கள் உன்னிடத்தில் வரவில்லையா? வந்து இந்த நாளை பற்றி, இந்த நாளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி உன்னை சொல்லவில்லையா? உனக்கென்று என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறாய் என்று அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த அடியான் அப்படியே வலப்புறம் திரும்பி பார்ப்பான், ஒன்றும் இருக்காது. இடப்புறமாக திரும்பி பார்ப்பான், அங்கும் ஒன்றும் இருக்காது. நிமிர்ந்து பார்ப்பான், முன்னால் அங்கே நரகம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் நரகத்தை விட்டும் தன்னை தற்காத்து கொள்ள முடியுமோ, ஒரு பேரித்தம்பழத்துடைய துண்டை கொண்டாகினும் சரி, தற்காத்து கொள்ள முடியுமோ அவர் அதை தற்காத்து கொள்ளட்டும். ஒரு பேரித்தம்பழத்துடைய ஒரு சின்ன துண்டு, அந்த துண்டை கொண்டாயினும் தன்னை நரகத்தை விட்டும் காப்பாற்றி கொள்ளட்டும். ஒரு பேரித்தம்பழத்துடைய சின்ன துண்டு கூட கிடைக்கவில்லையா, ஒரு நல்ல வார்த்தையை சொல்லட்டும். நல்ல வார்த்தை சொல்லுவது அதுவும் தர்மம்தான். பேரித்தம்பழ துண்டை கொடுப்பது அதுவும் தர்மம்தான். எனவே இந்த தர்மத்தை கொண்டாயினும் நரகத்தை விட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு அல்லாஹ் தஆலா 10 to 700 மடங்கு நன்மைகள் வரையிலும் பெருக்கி கொடுக்கிறான். இஹ்லாஸை பொறுத்து செய்தது ஒரே நன்மைதான். அந்த ஒரு நன்மைக்கு அல்லாஹ் தஆலா பிரதிபலன் வழங்குகிற போது 10 to 700 மடங்கு வரையிலும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று அந்த குத்பா பிரசங்கத்தில் பெருமானார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு பேரித்தம்பழத்தினுடைய துண்டை கொண்டாயினும் நரகத்தை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்கிறார்கள். பேரித்தம்பழத்தினுடைய ஒரு சின்ன துண்டை வைத்துக்கொண்டு நரகத்தை விட்டும் காப்பாற்ற முடியுமா? முடியும். முடிந்ததைத்தான் பெருமானார் சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு பெண் தன்னுடைய 2 குழந்தைகள், பெண் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். யாசகம் கேட்டு வந்தாள். அன்னை ஆயிஷா பிராட்டியார் அவர்கள் அவளுக்கு கொடுப்பதற்கு அங்கு இங்கு பார்த்தார்கள். ஒரு 3 பேரித்தம்பழங்கள் இருந்தது. 3 பேரித்தம்பழங்களை எடுத்து அந்த தாய்க்கு கொடுத்தார்கள் அன்னை ஆயிஷா பிராட்டியார் அவர்கள். அந்த தாய் அந்த 3 பழத்தையும் வாங்கி கொண்டு ஒரு குழந்தை கையில் வைத்திருக்கிறாள், இன்னொரு குழந்தை நடத்தி கூட்டி வந்திருக்கிறாள். 2 பேரித்தம்பழங்களை அந்த குழந்தைக்கு 1, இந்த குழந்தைக்கு 1 கொடுத்துவிட்டு 3வது பேரித்தம்பழத்தை தான் சாப்பிடுவதற்காக வேண்டி எத்தரித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த குழந்தைகள் 2ம் அவசரமாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு
தாய் சாப்பிடுவதை 7-8 அப்படி பார்த்து கொண்டே இருந்தது. தாய் ஒரு பேரித்தம்பழம் வைத்திருக்கிறாள். அந்த ஒரு பேரித்தம்பழத்தை சாப்பிடுவதற்கு முனைந்தபோது 2 குழந்தைகளும் அதை பார்த்து கொண்டே இருந்தது. உடனே அந்த தாய் என்ன செய்தாள், அந்த ஒரு பேரித்தம்பழத்தை 2ஆக பிரித்து அந்த குழந்தைக்கு ஒன்று, இந்த குழந்தைக்கு ஒன்று கொடுத்துவிட்டு தான் சாப்பிடாமலேயே இருந்து விட்டாள். இந்த காட்சியை என்னை ஆயிஷா பிராட்டியார் பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுடைய நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து போய்விட்டது. ஒரு தாய்மை என்பது எவ்வளவு புனிதமானது! ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி நடந்து கொள்கிறாள் என்று ஆச்சரியப்பட்டு அந்த தாய் அந்த யாசகம் கேட்டு வந்த அந்த பெண் சென்றதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது அந்த ஆயிஷா பிராட்டியார் இந்த நிகழ்ச்சியை சொல்லி காண்பித்தார்கள். இப்படி ஒரு யாசகம் கேட்டு ஒரு பெண் வந்தால் 2-3 பேரித்தம்பழங்களை கொடுத்தேன். அந்த பேரித்தம்பழங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து கடைசியில் ஒரு பேரித்தம்பழத்தை கூட 2ஆக பிரித்து அந்த குழந்தைக்கு இந்த குழந்தை கொடுத்து விட்டு அந்த தாய் ஒன்றுமே சாப்பிடவில்லை. ஒரு தாயுடைய புரிதல்தான் எவ்வளவு அருமையானது என்பதை ஆயிஷா நாயகி நிகழ்ச்சியோடு சொல்லி காண்பித்தார்கள். இதை கேட்டுவிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தாய் செய்த அந்த நிகழ்வு அந்த செயல் இருக்கிறது, அதுதான் அந்த தாய்க்கு நரகத்திற்கு உள்ள தடுப்பு. நரகத்திற்கு செல்லாதவாறு அந்த தாயை தடுக்கக்கூடிய செயல் அதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தாய் என்ன செய்தாள், ஒரு பேரித்தம்பழத்தினுடைய துண்டை தன்னுடைய குழந்தைகள் கொடுத்தாள். ஏழைகளுக்கு கொடுத்தாள் என்பதல்ல, தன் குழந்தைகளுக்குத்தான் கொடுத்தாள். தன் குழந்தைகளுக்கு கொடுத்ததை கூட அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு பெருமானார் அவர்கள் அதை சொல்கிறார்கள். அந்த தாய் அப்படி கொடுத்த அந்த செயல் நரகத்தை விட்டு அந்த தாய் தன்னை காப்பாற்றிக் கொண்டாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சின்ன தர்மத்தை கொண்டும் கூட நரகத்தை விட்டும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை பெருமானார் அவர்கள் இங்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லொரு பாதிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. وصل على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.